இதோடைய கொள்ளளவு ஆழம் 24 அடி. இப்பொழுது 23.6 அடி நிரம்பி இருக்கு. இப்ப நீர் வரத்து 6000 கனஅடிக்கு மேல வர்றதுனால இப்ப 1000 கனஅடி திறந்து விட்டுருக்காங்க. இப்ப போக போக மழையை பார்த்து இன்னும் கூடுதலா திறக்கணுமா இல்ல நீரை தக்க வச்சுக்கணுமான்றத நீர்வளத்துறை முடிவு செய்வாங்க. இதனால இப்போ 1000 கனஅடி திறந்தனால எந்த ஆபத்தும் கிடையாது. சாதாரணமா தண்ணி போற மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்போ 0. ஆதனூர் பக்கத்துல இருந்து மாவட்டம் பக்கம் ஆதனூர்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. ஒரு 20,000 கனஅடி தண்ணீர். இது ஒரு 1000 கனஅடி தண்ணீர். ஏறக்குறைய முகத்துவாரத்துல போய் சேரும் போது 90,000 இருந்து 1,00,000 கனஅடி தண்ணீர் வரைக்கும் உள்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாதுகாப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்காங்க கரையோர மக்களுக்கு. இங்க ஏற்கனவே சிறுகளத்தூர், திருமுடிவாக்கம், வழுதலம்பேடு, திருநீர்மலை இந்த பகுதியில நம்முடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. திறந்துச்சுன்னா இந்த பகுதியில பெரிய பாதிப்பு இருக்காது. பெருமழை வந்தா பாதிப்பு இருக்கும். தண்ணீர் தேங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எச்சரிக்கை ஏற்கனவே கிராமங்கள்ல கொடுத்திருக்காங்க. மக்கள் தங்களுக்கு எத்தனை முகாம்கள் எல்லா இடத்துலயும் தயார் நிலையில இருக்கு. மழையை பொறுத்து போர்க்கால அடிப்படையில் நம்ம தமிழக அரசு எல்லா இடங்களிலும் வருவாய்த்துறை, நீர்வளத்துறை, மருத்துவத்துறை எல்லா துறையும் அலர்ட்ல இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த மழை காலத்துல வரதராஜபுரம் பெருசா பாதிக்கப்படுது. வரதராஜபுரத்துல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா 10 நாள் 15 நாள் தண்ணீர் தேங்கி நிற்கும். இப்போ இந்த பெருமழை வந்த பிறகும் ஓரிரு நாளையில தண்ணி வத்தி போயிடுது. ஆனா நாங்க சட்டமன்றத்துல 2 தினங்களுக்கு முன்பு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நான் நீர்வளத்துறை அமைச்சருடைய ஒரு கேள்வி பதில பேசியிருக்கேன். வரதராஜபுரத்தை முழுமையா சீரமைக்கணும், தண்ணீர் இல்லாத பகுதியை ஆக்கணும்னா அந்த பகுதியில திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுவதையாக நிறைவேற்ற வேண்டும். ஒரத்தூர் ஏரி, படப்பை ஏரியை ஒருங்கிணைத்து மணிமங்கலம் ஏரியை ரிசர்வாயர் ஆக்கணும், நீர்த்தேக்கமாக்கணும். ரிசர்வாயரை ஆக்கினாதான் அந்த 3 ஏரி தண்ணிகளை நாம சேமித்து வைக்க முடியும். ஒரு காலத்துல தாம்பரத்துக்கோ இந்த பக்கம் குன்றத்தூர், மாங்காடு, படப்பை, இன்னும் சொல்ல போனா சென்னைக்கு நீர்வரத்து குறையும் போது, வறட்சி வரும்போது இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தலாம். போர்க்கால அடிப்படையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மணிமங்கலம் ஏரியை ஒரத்தூர், படப்பை ஏரியோட இணைச்சு ஆழப்படுத்தி நீர்த்தேக்கத்தை ரிசர்வாயர் அதை கொண்டு வரும். ஒரத்தூர் ஆரம்பாக்கம் ஏரி பணி இன்னும் முடியாது. 10 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல அது ரொம்ப தாமதமா தான் போயிட்டு இருக்கு. சட்டப்பேரவையில பேசும்பொழுது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அதற்கு பதிலளிக்கும் பொழுது உடனடியாக அந்த போர்க்கால அடிப்படையில நிறைவேற்றுவோம் என்றது வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்ன ஒரு படி மேலேயே போய் பேசினேன். எஞ்சிய நாட்கள் நான் சட்டமன்ற உறுப்பினரா நீடிக்கணும்னா இந்த வரதராஜபுரம் பகுதியை நீர் இல்லாத பகுதியா, நீர்பிடிப்பு இல்லாத பகுதியா மாத்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. திருப்புகழ் கமிட்டியை முழுமையாக நிறைவேற்றினால்தான் வரதராஜபுரம் பகுதியில, இந்த சுற்று வட்டார பகுதியில, குறிப்பா பிடிசி நகரை காப்பாற்ற முடியும். 22 அடி வந்தா தண்ணி திறக்கிறது அளவுக்கு அதிகமா தேக்கி வச்சு இப்ப திறக்கிறது இல்லையா? 24 அடி வரைக்கும் கொள்ளளவு இருக்கு. இப்ப 23.6 தான் இருக்கு. அதனால கிராஜுவலா திறக்கிறாங்க. அவசரப்பட்டு 2015 நடந்த மாதிரிலாம் அந்த நடவடிக்கை எல்லாம் இல்லை. இப்போ ரொம்ப பொறுமையா யோசித்து ஆலோசித்து பொறியாளர்கள்லாம் கலந்து யோசித்து 24 அடி ஆழத்துல தண்ணீர் இருக்கும்போது இப்ப 23.6 வரும்போது 1000 கனஅடி திறந்திருக்காங்க. நீர்வரத்து அதிகமானா இன்னும் 1000 அடி திறந்து விடுவாங்க. நீர்வரத்தை குறைஞ்சா நீர் தேக்கி வச்சுக்குவாங்க. ரைட்.